தேர்தல் பணிகளை திமுக தொடங்கி விட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மக்கள் நல திட்டங்கள், அன்றாட அரசு அலுவல்கள், இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நேரடியாக தேர்தல் பிரச்சார பணிகளில் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. கடந்த 4 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஏராளமான உட்கட்சி பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே கட்சியிலிருந்து விலகிறது, இல்லை விலக்குவது, இல்லாட்டி கூட்டணியாக இருந்த பாஜகவுடன் முட்டல் மோதல், அதன் மூலமாக நடந்த தேர்தல்களில் பின்னடைவு. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி இந்த ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார். இப்போ அதிமுக தன் பங்குக்கு அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறாங்க. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையினால உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கா, அதனால் சமரசம் போக பண்ண நீங்கள் டெல்லி போகிறீங்களா, வெள்ளை குடை பிடிக்க நீங்கள் டெல்லி போகிறீங்களா? சீமான் அதிமுகவுடனும் பாஜகவுடனும் நான் கண்டிப்பாக கூட்டணியில் சேரவே மாட்டேன்றதை உறுதிப்பட தெரிவிச்சிட்டாரு. சீமானுடைய உருவம், அவருடைய முகத்தோற்றம் இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவர்ஜனா முன்னிறுத்தி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. கட்சிக்காக பாடுபட்ட பொதுச் செயலாளரான ஆனந்த் செய்தியாளர் சந்திப்பை நடத்த மாட்டேங்கிறாரு. நேரடியாக விஜய் களத்துக்கு இறங்க மாட்டேங்கிறாரு. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த பூர்வாங்க பணிகள் எல்லா கட்சிகளையும் தொடங்கிடுச்சு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கான ஒரு முதல் சுற்று ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த முதல் சுற்றில் திமுக, அதிமுக, இன்ன பிற கட்சிகள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த ரேஸில் யார் முந்துறாங்க அப்படின்ற ஒரு அடிப்படை தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆளுங்கட்சியான திமுகவை நம்ம முதலாவதாக எடுத்துக்கலாம். சட்டமன்ற கூட்டத்தொடர் சமீபத்தில் நடந்து முடிஞ்சப்போ தேர்தல் பணிகள் எப்போ துவங்கிங்க அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொன்னார்? நாங்கள் எப்போ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருந்தார். ஆனால் உண்மையிலேயே தேர்தல் பணிகளை திமுக தொடங்கி விட்டதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மக்கள் நல திட்டங்கள், அன்றாட அரசு அலுவல்கள், இதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நேரடியாக தேர்தல் பிரச்சார பணிகளில் இருக்கா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் அவங்க வழக்குகளை எதிர்கொள்கிற அந்த சட்ட சிக்கல்கள் பெரிய பின்னடைவாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த டாஸ்மாகில் நடந்த 1000 கோடி ரூபாய் முறைகேடு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, அது அமலாக்கத்துறை திமுகவோட தலைக்கு மேலே தொங்கக்கூடிய ஒரு கத்தியாக உருமாறி இருக்குது. நாளுக்கு நாள் அதோடைய விசாரணை வட்டம் பெருசடையுது, விரிவடையுது. அது நேரடியாக திமுக இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்களை நோக்கி அந்த கரங்கள் நீள்கிறது. அதை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு ஆயத்த பணிகள் தான் திமுகவில் மறைமுகமாக நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த குற்றச்சாட்டுகளை எதிர்கட்சிகள் அதிமுகவோ, பாஜகவோ, சீமானோ, இப்படி இப்போ வந்திருக்கக்கூடிய விஜயோ எல்லாருமே மீண்டும் மீண்டும் அரசை நோக்கி எழுப்பும்போது இதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் திமுக இருக்க தவிர, நேரடியாக களத்தில் இறங்கி பிரச்சாரத்திற்கான பணிகளை துவங்கிறதுக்கு அவங்களுக்கு இது ஒரு தடைக்கல்லாம் இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த அரக்கோணம் மற்றும் தஞ்சாவூர் நடந்த இந்த பாலியல் குற்றங்கள், அது தொடர்பான அதிமுகவினுடைய போராட்டங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது அரசாங்கம் பதிலளிக்க வேண்டிய அக்கௌண்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பதிலளிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திடம் சேருது. குறிப்பாக காவல்துறையை தன் கைவசம் வச்சிருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இது ரொம்ப நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷனாக தான் அமைஞ்சிருக்கு. ஏன்னா பொள்ளாச்சியில் இதே மாதிரி சம்பவம் நடக்கும்போது அதிமுகவை நோக்கி குரல் எழுப்பின இதே மு க ஸ்டாலின், அரக்கோணத்திலும் தஞ்சாவூர்லேயும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது ஏன் உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யலை, ஏன் கட்சியிலேருந்து சம்மந்தப்பட்டவங்களை உடனடியாக நீக்கலை, ஏன் சம்மந்தப்பட்டவங்களை கைது செய்யலை அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுப்பியிருந்தார். இது அத்தனையும் திமுகவுக்கும் பொருந்தும் தானே. அப்போ இந்த இடத்துல பதில் சொல்லக்கூடிய இடத்துல திமுக தள்ளப்பட்டிருக்கிறதும் தேர்தல் பணிகளுக்கான ஒரு சுணக்கமாக நம்ம எடுத்துக்க முடியும். இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம், பூத் கமிட்டி கூட்டம் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை மற்ற கட்சிகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நம்ம நேரடியாக சில உத்தரவுகள் மட்டும் பிறப்பிச்சா போதும், களத்தில் பணிகள் நடக்கும் அப்படின்ற மாதிரி திமுக தலைமை நம்புதோ அப்படின்னு எனக்கு தோணுது. உண்மையில் அப்படி கிடையாது. ஆட்சி கைவசம் இருப்பது என்பது வேறு, தேர்தல் பணிகளை கட்சியினர் ஈடுபடுத்துவது என்பது வேறு. இது திமுகவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். குறிப்பாக இத்தனை ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்கிற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். அப்படி இருந்தும் கூட இன்றைய தேதிக்கு களத்தில் திமுகவினர் நேரடியாக இந்த 4 ஆண்டு கால சாதனைகள்ன்ட்டு முதலமைச்சர் பெருமிதமாக சொல்கிறார் இல்லையா, நாங்கள் பொருளாதார வளர்ச்சியில் இவ்வளோ புள்ளிகள் எட்டிட்டோம், 9.6% நாங்கள் எட்டிட்டோம், இத்தனை 1000 கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்கோம், உயர்கல்வியில் இத்தனை நம்பர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம், இப்படி பல்வேறு துறை சார்ந்து பல்வேறு புள்ளி விவரங்களை அவ்வப்போதாக வெளியிட்டு வராரு இல்லையா. இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகள் இருக்கு இல்லையா, வெறும் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள்,
எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் சொல்கிறத மட்டும் மக்கள் கேட்க மாட்டாங்க. களத்தில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளை செயலாளர், நகர செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த திமுகவுடைய கொடி அணிந்த துண்டு அணிந்த அவர்கள் வந்துட்டு திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டு அங்கங்கே தெருமுனை கூட்டங்கள் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் நேரடியாக நமக்கு தெரிந்த ஒருத்தர் நம்ம கட்சியை பற்றி பேசுகிறாருன்ற அந்த கனெக்டிவிட்டி ஏற்படும். இதை பல்லாண்டு காலமாக திறம்பட செய்து வந்த ஒரு இயக்கம்னா திமுக. ஆனால் அத்தகைய பணிகளை இன்னைக்கு தமிழ்நாடு எங்கும் பார்க்க முடியுதா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. சமூக வலைதளங்களில் அமைச்சர்களோ அரசாங்கமோ இன்னும் பிற உயர் பதவியில் இருப்பவங்களோ அடிக்கடி தங்களுடைய சாதனைகளை வெளியிடுறாங்க. ஆனால் இது வந்துட்டு சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சண்டை போடுறதுக்கான பாயிண்ட்ஸாக தான் இருக்குமே தவிர இது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்றப்போ அதில் ஒரு சில கேள்விகள் இருக்க தான் செய்யுது. அப்படின்றப்போ இந்த பாயிண்ட்டை சமூக வலைதளங்களை தாண்டி களத்தில் திமுக இறங்கியிருக்கா, அவங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் அத்தகைய கூட்டங்களை போட்டிருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஏமாற்றம் தான் மிஞ்சுது. அதே போல் அமைச்சர்கள் மீதான இந்த குற்றச்சாட்டுகள் செந்தில் பாலாஜியோ பொன்முடியோ துரைமுருகன்ட்டு கனிம வளத்தை எடுத்ததோ இப்படி பல்வேறு விஷயங்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவுன்றதை மறுக்கவே முடியாது. ஏன்னா இது எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த அவங்க நல்லாவே மெல்லுவாங்க. அப்படின்றப்போ இதை கையாளுவதற்கான கவுண்டர் அட்டாக் இதுக்கு ஆளுங்கட்சி என்ன வச்சிருக்கு அப்படின்ற கேள்வி வரும்போது இதுவரைக்கும் அதற்கான பதில்களை ஆளுங்கட்சியிலிருந்து திமுக தலைமையிலிருந்து யாரும் சொல்லவே இல்லை. அதே போல் எதிர்கட்சிகள் திமுக மேலே வைக்கக்கூடிய இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா பாஜக கூட வெளிப்படையாக சண்டை போடுறாங்க, உள்ள இணக்கமாக இருக்கிறாங்க அப்படின்றத தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. இதுக்கு 2 உதாரணங்கள் நாம் எடுத்துக்கலாம். ஒன்று, சிந்தூர் ஆப்ரேஷன், இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மூழும்போது சிந்தூர் ஆப்ரேஷனுக்கு ஆதரவாகவும் நம்ம போர் ஈடுபட்ட இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாகவும் வேறு எந்த மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சரும் முன்னெடுக்காத ஒரு விஷயத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எடுக்கிறார். அதாவது இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக ஒரு பேரணியை சென்னையில் எடுக்கிறார். ஏன் இந்த கேள்வி, ஏன் இந்த ஆதரவு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நாட்டுக்காகன்றது ஓகே, ஆனால் வேறு பாஜக ஆளும் மாநிலங்களுக்கு கூட நடக்காத ஒன்றா முதலமைச்சர் வலிந்து ஏன் செய்தார் அப்படின்ற கேள்விக்கு ஒரு சின்ன பதில் தேவைப்படுது. அடுத்த கட்டமாக இதே இந்தியா பாகிஸ்தான் விவகாரத்தில் பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு அப்படின்ற அந்த உண்மையை உலக நாடுகளுக்கு கொண்டு போய் சொல்ல ஒரு தூதுக்குழுவை மத்திய அரசு உருவாக்குறாங்க, 7 தூதுக்குழு. அந்த 7 தூதுக்குழுவில் ஒன்றுக்கு கனிமொழி, திமுகவுடைய எம்பி கனிமொழி வந்துட்டு தலைவராக இருக்காங்க. அவங்க ஸ்பெயினுக்கும் ரஷ்யாவுக்கும் போக இருக்கிறாங்க. வெளிப்படையாக மத்திய அரசும் மாநில அரசும் இவ்வளோ முட்டல் மோதல் இருக்கும்போது, கொள்கை ரீதியாக திமுகவும் பாஜக இவ்வளோ ஒரு விலகி இருக்கும்போது இந்த இடத்துல நாடுன்ற அடிப்படையில் ஒன்று சேரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது மறுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் திமுக இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவங்க அதை மறுக்கலை, மனமும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன, பாகிஸ்தான் எப்படிப்பட்ட பயங்கரவாத நாடு, என்னெல்லாம் பேசணுன்ட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டுகள் எடுத்துக்கிட்டு இவங்க வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்படின்னா எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய திமுகவும் பாஜகவும் வெளிப்படையாக தான் அடிச்சுப்பாங்க, உள்ள அவங்க கூட்டாக தான் இருக்கிறாங்கன்றதை நிரூபிக்கும் விதமாக இந்த 2 பாயிண்ட்டிலும் அடுத்தடுத்த பிரச்சாரங்களில் எதிர்க்கட்சிகள் திமுக மேலே சுமத்துவாங்க. அதுக்கு பதிலளிக்க வேண்டிய இடத்துக்கு திமுக தள்ளப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆளுங்கட்சியான திமுக எதிர்கொள்ளக்கூடிய இந்த தேர்தல் விஷயங்கள் பார்க்கலாம். மறுபுறம் எதிர்க்கட்சியான அதிமுக எத்தகைய செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய நேரம் இது. கடந்த 4 ஆண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அதிமுக ஏராளமான உட்கட்சி பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்க கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களையே கட்சியிலிருந்து விலகிறது, இல்லை விலக்குவது, இல்லாட்டி கூட்டணியாக இருந்த பாஜகவுடன் முட்டல் மோதல், அதன் மூலிமா நடந்த தேர்தல்களில் பின்னடைவு, இப்படி நிறைய விஷயம் இருந்தது. கூடவே அந்த இரட்டையிலை அதிமுக என்ற பேரும் கட்சியோட சின்னத்தையும் காப்பாற்றுறதுக்காக உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையன்ட்டு அந்த கட்சி நிர்வாகிகள் டெல்லிக்கும் ஓடிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அதனால் இந்த 4 ஆண்டு காலம் பெரிய அளவுக்கு திமுகவை ஒரு நெருக்கடி கொடுத்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கொடுக்கலன்றதான் உண்மை. ஆனால் இந்த 4 மாத காலமாக ஜனவரி பிறந்த பிறகு, குறிப்பாக பிப்ரவரிக்கு பிறகு அதிமுகவுடைய செயல்களில் ஒரு விறுவிறுப்பும் ஒரு வேகமும் கூடியிருக்கிறத மறுக்க முடியாது. குறிப்பாக பொள்ளாச்சி விவகாரத்தை திமுக கிளைம் பண்ணிச்சு, இது நாங்கள் தான் நீதி பெற்று தந்தோம் அப்படின்ட்டு. ஆனால் சிபிஐக்கு உத்தரவு போட்டதே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை வச்சு அவங்க கவுண்டர் கொடுக்கும்போது அந்த விஷயம் அத்தோட மழுங்கடிக்கப்படுது. கூடவே அதே சமயத்தில் அரக்கோணத்துலேயும் தஞ்சாவூர்லேயும் 2 பாலியல் குற்றங்கள் வெடிக்குது. அரக்கோணத்தில் என்ன, திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் என்பவர் ஒரு கல்லூரி மாணவிகிட்ட மனைவியாக திருமணம் பண்ணிட்டு ஏமாத்துறாரு. அவருக்கு மேலும் பல பெண்கள்கிட்ட தொடர்பு இருக்கின்றது குற்றச்சாட்டுகள். அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டை போலீஸில் பதிவு பண்ணல. உடனே இது அதிமுகவுடைய அரக்கோணம் எம்எல்ஏ ரவி கிட்ட போகுது. அவர் அதிமுக தலைமையிட்ட கொண்டு போகிறாரு. போராட்டங்கள் வெடிக்குது. அதன் பிறகு வழக்கு பதிவுப்படுது. அப்போ இந்த போராட்டம், அதே போல் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருவிடை மருதூரில் வேலை முடிஞ்சு வந்த ஒரு பெண்ணுக்கிட்ட 4 பேர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க. அந்த 2 விவகாரத்தையும் எடுத்து
அதிமுக பெரும் போராட்டங்களை முன்னெடுக்குது. பொள்ளாச்சிக்கு ஒரு நீதி, அரக்கோணத்துக்கு ஒன்றா அப்படின்ற மாதிரி. இந்த பொள்ளாச்சின்ற விவகாரம் தான் வரும்போது சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சியே சாட்சி என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தினார். இப்போ அதிமுக தன் பங்குக்கு அலங்கோல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி அப்படின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா இந்த குற்றச்சாட்டுகளை சமநிலையில் வைக்கிறாங்க. இன்னொரு புறம் திமுக அரசை விமர்சிக்கிறதுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ எடுத்திருக்கிற பாயிண்ட் என்னென்னா, கடந்த ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற பிரதமர் தலைமையில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிச்சிங்க. ஏன்னா மத்திய அரசு உரிய நிதியை மாநிலத்துக்கு விடுவிக்கலை அப்படின்னு குற்றச்சாட்டை சொன்னீங்க. இன்றைய தேதி வரை கல்வி நிதியான 2200 கோடியை மத்திய அரசு விடுவிக்கலை. ஆனால் இந்த முறை நீங்கள் நிதி ஆயோக் கூட்டத்தில் போகிறது எதற்காக? யாரை சமாதானப்படுத்த? யாரை காப்பாற்ற? டாஸ்மாகில் அமலாக்கத்துறை மேற்கொண்ட நடவடிக்கையினால உங்களுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கா? அதனால் சமரசம் பண்ண நீங்கள் டெல்லி போகிறீங்களா? வெள்ளை குடை பிடிக்க நீங்கள் டெல்லி போகிறீங்களா? அப்படின்ற அடுக்கடுக்கான கேள்வியில் அதிமுக எழுப்பும்போது திமுகவில் சாதாரண ஒரு குற்றச்சாட்டு கூட ஆர்எஸ் பாரதி முதற்கொண்டு முதலமைச்சர் வரை எல்லா மேடையிலும் பதில் சொல்லுவாங்க. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரக்கோணம் விவகாரத்திலேயோ திருவிடைமருதூர் விவகாரத்திலேயோ இல்லை நீத்தி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய விவகாரத்திலேயோ எந்த விதமான பதிலும் திமுக தரப்புலேருந்து இந்த நொடி வரைக்கும் தரப்படலை. அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரலாக அதிமுக ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்திருக்காங்கன்றதை மறுக்க முடியாது. திமுக தொண்டர்கள் பல பேர் பாஜகவோட கூட்டணியை வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, நீங்கள் கூட்டணி வச்சுட்டீங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை இல்லை ஒரு கேள்வியை அதிமுக மேலே வைக்கும்போது அதுக்கு சரியான பதில் அதிமுக தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது. கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்ட்டு கலைஞர் சொல்லியிருந்தாரு காங்கிரஸ் கூட்டணியோட. ஆனால் அந்த காங்கிரஸ் இப்போ திமுக கூட்டணியில் தானே இருக்குது. இந்த கூட்டணி உடையான்னு சொல்கிறீங்களே. அரசியலில் கட்சிகள் கூட்டணி வைப்பதும் பிரிவதும் இயல்பு தான் அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி இது வரைக்கும் பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் திமுக தரப்புலேருந்து அடுத்த பாயிண்ட் வைக்கவே முடியல. அந்த பாயிண்ட்டையும் அதிமுக உடைச்சிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அதே போல் வர 29, 30 மே மாதம் 29, 30 ஆகிய தேதிகளில் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டியிருக்கார். தமிழ்நாடு முழுக்கம் எப்படி நம்ம தேர்தலை எதிர்கொள்வது, எப்படி நம்ம ஒவ்வொரு தொகுதியும் நமக்கான வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை எப்படி அடையாளம் காண்பது, திமுகவுடைய 4 ஆண்டு காலில் நடைபெற்ற குற்றச்செயல்களை எப்படி மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பெரிய ஆலோசனையை பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் 21, 22 இன்றும் நாளையும் பார்த்திங்கன்னா டெல்லியில் தேர்தல் ஆணையத்தில் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் தொடர்பான ஒரு வழக்கு வருது. அதை டீல் பண்ணுறதுக்காக ஒரு டீமை டெல்லிக்கு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகளுக்கு ரெடி பண்ணுறதுக்காக இன்னொரு டீமை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது இத்தகைய பணிகளில் பொதுவாகவே அதிமுக மேலே வைக்கக்கூடிய ஒரு சொல் என்னென்னா, தேர்தல் பிரச்சாரமோ இல்லை வேறு எந்த விஷயங்களோ அதிமுக முதல்ல டேக் ஆஃப் ஆகிடுன்ட்டு. அது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலகட்டத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போதும் அதே பாணியில் ஒருபுறம் கட்சியோட சின்னத்தை மீட்டெடுக்கக்கூடிய வழக்கு, இன்னொரு புறம் தேர்தல் வாக்குறுதிகளை உருவாக்குவதற்கான ஒரு குழு, இன்னொரு பக்கம் பூத் கமிட்டி, இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் கூட்டம்ட்டு அடுத்தடுத்து அதிமுக இந்த ரேஸில் கொஞ்சம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கோ அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. திமுக அதிமுக இத்தகைய நிலைப்பாடில் இருக்கிறாங்கன்னா அடுத்த 4 முனை போட்டியான சீமான் அண்ட் தாவேகா. சீமான் சமீபத்தில் மே 18ஆம் தேதி கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டியிருந்தார். நிஜமாலுமே பெரிய கூட்டம், குற்ற மழையும் தாண்டி ஏராளமான உணர்வாளர்கள் அந்த இடத்துல திரண்டிருந்தது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்போ அவர் வைக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுகவுடனும் பாஜகவுடனும் நான் கண்டிப்பாக கூட்டணியில் சேரவே மாட்டேன்றதை உறுதிப்பட தெரிவிச்சிட்டாரு. ஒவ்வொரு முறையும் எந்தெந்த தேர்தலில் எவ்வளோ வாக்கு சதவீதம் வாங்கணும், எப்படிப்பட்ட சின்னங்களாக நம்ம கிடைக்க போராடணும், இந்த முறை விவசாய சின்னத்தை எப்படி பெற்றிருக்கோம், இந்த வாக்கு 36 லட்சம்ன்ற வாக்குகளை அதிகப்படுத்துறது எப்படின்ற அந்த இலக்கு நோக்கி போகிறார். அதே பாணியில் 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்கள் இப்படின்ற சமமான இடத்துலையே அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவாங்கள்ல. நீங்கள் சீமான் மேலே பல்வேறு விமர்சனம் வைத்தாலும் தொடர்ச்சியாக தன்னுடைய நிலைப்பாட்டில் தனித்து நிற்பது, சம பங்கு வேட்பாளர்களை அறிவிப்பது, அதற்காக போராடுவது. இப்போ சின்னமும் கையில் கிடச்சிருக்கு. போன முறை மைக் சின்னம் பார்த்து கிடச்சிங்கன்னா அந்த மின்னணு வாக்குப்பதிவு இந்த இடத்துல மைக் சின்னம் எங்கே இருக்குன்னு தெரியாத ஒரு இடத்துல இருந்தாங்க. ஆனால் இப்போ நேரடியாக சீமானுடைய உருவம், அவருடைய முகத்தோற்றம் இருக்கக்கூடிய அந்த விவசாய சின்னத்தை வாங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த முறை அவங்க அடுத்த கட்டம் கூடுதலாக 36 லட்சம்ன்றதை தாண்டி அவங்க கூடுதலாக சில லட்சம் வாக்குகளை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு கணிந்திருக்கிறதா தான் தெரியுது. புதுசாக தேர்தல் ரேஸில் இணைஞ்சிருக்கிற தமிழக வெற்றி கழகம், விஜயோடைய வெற்றி கழகம் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனா முன்னிறுத்தி செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. கட்சிக்காக பாடுபட்ட பொதுச் செயலாளரான ஆனந்த் செய்தியாளர் சந்திப்பை நடத்த மாட்டேங்கிறாரு. நேரடியாக விஜய் களத்துக்கு இறங்க மாட்டேங்கிறாரு. அந்த கோயம்புத்தூர் நடந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்குக்கு பிறகு அடுத்து திருச்சி, வேலூர், கடலூர், மதுரைன்ற மாதிரி சொன்னாங்க. வெளிப்படையாக எந்த தகவலும் வரல. வேலூரில் நடத்த போகிறதா இப்போ அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள்லாம் தெரிவிக்கிறாங்க. ஸோ விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா பாணியிலேயே இன்னும் கட்சியை வழிநடத்துகிறாரோ,
நேரடியாக களத்தில் இறங்கி மக்கள் போராட்ட மக்களை சந்திக்கிறதோ இல்லை செய்தியாளர்களை சந்திக்கிறதோ தவிர்த்துட்டோ வராரோ அப்படின்றது அந்த கட்சி மேலே இருக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. பெண் வாக்காளர்கள் முதல் தலைமுறை வாக்காளர்களில் கணிசமான பங்கு விஜயோடைய தாவேக்காவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்றத மறுக்க முடியாது. ஆனால் அது வாக்குகளாக மாறுமா அப்படின்றத அன்டெஸ்டட் பார்ட்டியாக தான் இப்பவும் இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிட்ட பிறகு தான் அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னன்றது நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். அதே போல் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான காலம் கணிந்திருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அதே சூழலில் ஆதவர்ஜனுடைய சொற்களில் அதுக்கான இணக்கமான குறியீடுகள் எதுவும் தென்படலை. ஒருவேளை விஜய் அந்த நிலைப்பாட்டை அறிவிப்பாரோ அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஆதவர்ஜனா சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட் மூலிமா தற்போது வரை அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்கா இணைய போவதில்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஆனால் அது சரியான முடிவா? சீமான் தனித்து நிற்பதற்கு ஒரு கொள்கை கோட்பாட்டோடு அவர் களமாடிட்டு இருக்காரு. விஜய் சமரசத்துக்கு தயார்ன்ட்டு அவரே மேடையில் அறிவிச்சிருக்கார். அப்படின்றப்போ தாவேக்காவுடைய அடுத்த மூவ் அப்படி என்னன்றதில் அந்த பனையூர் அலுவலகத்தில் பெரும் குழப்பம் நிலவுது. வெளிப்படையாக அவங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்தி வெளிப்படையாக அவங்க செய்தியாளர்களை சந்தித்தா மட்டும்தான் தாவேக்காவுடைய அடுத்த கட்ட நகர்வை நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒட்டுமொத்தமாக நம்ம இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம். தேர்தல் ரேஸுக்கு இன்னும் ஒரு 10 மாதங்களே இருக்குது. முதல் சுற்றில் இப்போ ஓடி இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையில் வழக்குகள், பாலியல் குற்றச்சாட்டுகள் இது 2 தாலையும் திமுக கொஞ்சம் சுணக்கமாக இருக்கோ, நேரடியாக பிரச்சார களத்துக்களை தீவிரமாக இன்னும் திமுக இறங்காத ஒரு தோற்றம் இருக்குது. எதிர்க்கட்சியான அதிமுக இழப்பதற்கு இனி எதுவுமே இல்லை, அடைவதற்கோ பொன்னுலகம் அப்படின்ற பொன்மொழிக்கு ஏற்ப நேரடியாக களத்தில் இறங்கி பெரும் போராட்டங்களையும் கட்சியை வலுப்படுத்துறதுக்கான விஷயங்களும் நடத்துகிறாங்கன்றது வெளிப்படையாக புரிஞ்சிக்க முடியுது. சீமான் எப்போதும் போல தனித்து நடைபெறுறார். தாவேக்காவில் என்ன நடக்கிறதுன்றது விஜய் தான் சொல்ல வேண்டும். இதுதான் தேர்தல் ரேஸோடைய முதல் சுற்றோடைய நம்மளுடைய பார்வை. இது போன்ற அரசியல் தொடர்பான விரிவான பார்வைகளை உள்ளடக்கிய வீடியோக்களை நமது டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.